பாப்பா இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு வந்து பாறை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1.5 கிலோ பாறை மீன் எடுத்திருக்கோம். வீட்லயே அரைச்ச மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு, ஒரு கட்டி பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அரைச்சி வச்சிருக்கோம். ஒரு முட்டை எடுத்திருக்கோம். எங்க ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1.5 கிலோ மீனுக்கு வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் ஒரு முட்டை, இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவு. நல்லா கலக்கிக்கலாம். உப்பு பார்த்துக்கலாம், பத்தலினா போட்டுக்கலாம். நாங்க இன்னைக்கு வந்து 1.5 கிலோ மீனுக்கு தேவையான அளவு கலக்கிட்டு இருக்கோம். நீங்க எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்து போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கியாச்சு. உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு மீன் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அது போட்டு கலக்கிக்கலாம். எல்லா மீன்லயும் நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து மசாலா போட்டதுக்கு அப்புறம் அது மேலே தூவி விட்டுக்கணும். தூவி விட்டு நல்லா வந்து பெரட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கியாச்சு. இது வந்துட்டு ஒரு 1/2 hour வந்து அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் பொரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கல் காஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு கல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கோல்டு வின்னர் எது இருந்தாலும் ஊற்றிக்கலாம். 1/2 hour வந்து மசாலா போட்டு வச்சது வந்துட்டு ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியா வர அளவுக்கு திருப்பி போட்டுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாறை மீன் வறுவல் ரெசிபி கேட்டிருந்தீங்க, அதனாலதான் இந்த வீடியோ. இது போல வேற ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, போட்டுடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாய்.